guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 ல இருந்து 61st ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். பிஃபோர் சால்விங் தி ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத பார்த்துட்டு தென் அதுக்கான பைதான் சொல்யூஷன் வந்து பார்த்தறலாம். क्वेश्चन உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ராபர். இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். You are a professional robber planning to rob houses along a street. Each street has a certain amount of money stashed. The only constraint stopping you from robbing each of them is that adjacent house has a security system connected and it will automatically contact the police if two adjacent houses were broken into on the same night. Given an integer array nums representing the amount of money of each house, return the maximum amount of money you can drop tonight without alerting the police அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ராபர், நம்ம வந்து ராபர்னா கொஞ்சம் திருடுறவங்க, நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ராபராக ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு வரிசையாக அப்படி ஸ்ட்ரீட் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குன்னா பக்கத்துலேயே நிறைய வீடு அது மாதிரி தான் ஸ்ட்ரீட்னா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ராபராக இருந்துட்டு இந்த வீட்டில் திருடினீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து திருட முடியாது. ஏன்னா அது ரெண்டு பக்கத்து வீடுமே வந்து செக்யூரிட்டி இதனால கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் திருடும் பட்சத்தில் உங்கள் போலீஸ்க்கு வந்து அந்த செக்யூரிட்டி அலர்ட் வந்து போயிடும். ஸோ அதனால நீங்கள் ஒன்ஸ் இந்த வீட்டில் திருடிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்கு போயிடும், இந்த வீட்டை ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் திருடிட்டோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா அந்த அலர்ட் வந்து போயிடும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகணும். இங்கே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் போகணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம வந்து திருட முடியும் ஃப்ரம் ஈச் ஹவுஸ் வந்து நம்ம எவ்வளோ திருட முடியும், ரிட்டர்ன் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி தட் யூ கேன் ட்ராப் டு நைட். ஒரு நைட்குள்ளே உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து திருட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் அலர்ட்டிங் த போலீஸ். இந்த அலர்ட் வந்து போலீஸ்க்கு போகக்கூடாது, தட் இஸ் நீங்கள் அட்ஜசன்ட்ல வந்து போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1ல இருந்து டேரக்டாக நம்ம 3 தான் போட முடியும். ஸோ 1 + 3 நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வரும். இப்போ நம்ம 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3ல திருட முடியாது, டேரக்டாக 1 ஆட் பண்ணுவோம். ஸோ 2 + 1 நம்மளுக்கு வந்து 3 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதில் மேக்ஸிமமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. ஸோ அவுட்புட்டில் வந்து 4 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளில் 2 7 9 3 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து எழுதிக்கலாம். 0 1 2 3 4 இதான் இண்டெக்ஸ். நம்ம இங்கே திருட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பக்கத்தில் திருட முடியாது. ஸோ இங்கே இருக்க 7 தான் அப்படியே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம 9க்கு போகும்போது எய்தர் இந்த நான் 7 வந்து இது 9 கூட ஆட் பண்ண முடியாது, பட் பிஃபோரில் இருக்க 2 வந்து 9 கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எய்தர் நம்ம வந்து இந்த 7 அப்படியே நம்ம இங்கே ட்ராப் பண்ணலாம், இல்லை 2 + 9 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 11 கிடைக்கும். ஸோ 11 7 அப்படின்றத பார்க்கும்போது நம்ம 11 தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ 11 அப்படின்றத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம இந்த 7ஓட 3 ஆட் பண்ணி 1 கொடுக்கலாம் இந்த இடத்துல, இல்லைனா அதுக்கு பிஃபோர் நம்பர் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 7 + 3 10 வரும். இந்த இடத்துல 11 இருக்குது. ஸோ 11 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். ஸோ 11 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து 11 வந்து அப்படியே கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த லெவலோட இந்த 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலோட தான் நான் அந்த 1 ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 12 அப்படின்றது தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இந்த இடத்துல நீங்கள் என்னதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி அட்ஜசென்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. ஸோ அப்படி ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சரே வேறு. 1 + 1 + 9 அப்படின்றது கிடைக்கும், விச் இஸ் 11. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து அட்ஜசென்ட்டாக ஆட் பண்ணும்போது 9 + 1 10 10 + 1 11 தான் கிடைக்கும். அது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்து 11 தான் கிடைக்கும். பட் நீங்கள் கான்செப்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து 18 வரும். ஸோ அது எப்படி அப்படின்றத கீழே சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தனியாக எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டேன். 19 1 1 9 1 அப்படின்றத எடுத்து எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் நம்மளுக்கு 1 அப்படின்றது தான் கிடைக்க போகுது, அதை அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் இண்டெக்ஸோட இதை ஆட் பண்ண முடியாது. 1ஓட நம்ம 9 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி அலர்ட் வந்து போயிடும். ஸோ அந்த 9 அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே தேர்டாக இந்த இடத்துக்கு வரும்போது எய்தர் நம்ம 9 அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கலாம், இல்லைனா இந்த 1ஓட இந்த 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1ஓட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு 9 இருக்குது. ஸோ இதில் எது மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு 9 தான் இருக்குது. ஸோ 9 தான் வச்சுக்கணும். எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை தான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 9 அப்படியே இங்கே கொண்டு வரலாம், ஆர்எல்ஸ் இந்த 9ஓட இந்த 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 9 இருக்குது, ஆர்எல் 10 இருக்குது. இதில் எது மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இந்த 10 வந்து கொண்டு வரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 10 அப்படியே இங்கே கொண்டு போய்க்கலாம்.
ஆர் எல்ஸ் இந்த 9ஓட இந்த 9 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு 18 கிடைக்கும். ஸோ 18 10 பார்க்கும்போது நம்மளுக்கு 18 தான் வந்து பெரிய நம்பர் மேக்ஸிமம். ஸோ அதனால 18 அப்படின்றத போட்டுக்கிறேன். தென் இந்த 18 அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த 10ஓட இந்த 1 ஆட் பண்ணிக்கலாம், 11 கிடைக்கும். ஸோ இதில் எது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18. ஸோ 18 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல அவுட்புட். ஸோ நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும், கான்செப்ட் வைஸ் சால்வ் பண்ணணும். நீங்கள் பட்டுக்கு அட்ஜசன்ட் எலிமெண்ட்னா அந்த கோட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அது எல்லாருமே சால்வ் பண்ணிடலாம். பட் நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் லூப் வந்து கொடுக்குறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எது வரைக்கும்னா லென் ஆஃப் நம்பர்ஸ், அந்த எண்ட் வரைக்குமே நம்ம போகிறோம். ஸோ அதுக்காக லென் ஆஃப் நம்பர்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கிறேன். நம்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஃப் ஐ ஈக்குவல் டு 1 இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ஸ் ஆஃப் ஐ என்ன வைக்க போறோம்னா மேக்ஸிமம் ஆஃப் கரண்ட் நம்பர். அதாவது இப்போ கரண்ட் நம்பர் வந்துச்சுன்னா அந்த கரண்ட் இண்டெக்ஸ் அண்ட் பிஃபோர் இண்டெக்ஸ் வந்து செக் பண்ணுறோம். என்ன கண்டிஷன் இருக்கும்போது ஐ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா. எல்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று நம்ம முன்னாடி இருக்க நம்பரை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நம் i-1 கொடுத்துருக்கேன். ஆர் எல்ஸ் அந்த கரண்ட் நம்பரோட அந்த நம்பருக்கும் முன்னாடி இருக்க நம்பரை நம்ம ஆட் பண்ணல. ஸோ இந்த கான்செப்ட் இப்போ 10ஓட நம்ம வந்து இந்த 1 ஆட் பண்ணோம்ல. ஸோ இந்த கான்செப்ட் இந்த இடத்துல நம்ஸ் ஆஃப் ஐ கரண்ட் நம்பரை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி 2 இண்டெக்ஸ், அதாவது ஒரு இண்டெக்ஸ் முன்னாடி தள்ளி இருக்கதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுத்துல எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை தான் நம்ம நம்ஸ் ஆஃப் ஐல ஸ்டோர் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன் நான் இங்கே கொடுக்கல, சாரி, தனியாக எழுதிக்கிறேன். ரிட்டர்ன் நம்ஸ் ஆஃப் -1 லாஸ்ட் நம்பர் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ஸ் ஆஃப் -1 இதான் வந்து கோட், ஓவரால் கோடு. இதை வந்து நம்ம ரன் பண்ணி சப்மிட். இப்போ நம்ம LeetCode அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 60 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி எல்லாமே என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75ல அப்டேட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் செக் பண்ணி பார்க்கலனா எல்லா ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனுமே அங்க இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஹவுஸ் ராபர் இதுக்கான சொல்யூஷன் தான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத. அதுக்கான பைத்தான் கோடுமே வந்து நான் சொல்லிட்டேன். சோ அதே கோட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். லாஸ்ட் அந்த இடத்துல ரிட்டர்ன் லைன் கொடுக்கல. சோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பரை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். சோ இந்த கோட் வந்து நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஒன்ஸ் கோட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. அண்ட் பாத்தீங்கன்னா கோடுமே அக்செப்ட் ஆகிடுச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமோட பாப்போம். until then bye from me.